أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم இன்னக ஹமீதும் மஜீத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீது மென்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு காயலின் கனமழை கற்றுத்தந்த பாடங்கள். சமீபத்தில் பெய்த மழை, பொதுவாக மழை நமது ஆற்றலால் நமது வலிமையால் பெய்யவில்லை. அதே போன்று நமது நவீன கண்டுபிடிப்பால் மழை பொழிய வைக்க முடியாது. இது அல்லாஹுவின் ஆற்றல், அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய ஆயாத். அல்லாஹ் மழையை நிறுத்தி வைத்தால் நம்மால் மழையை பொழிய வைக்க முடியாது. இப்படி மழையின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தனது ருபூபியத்தையும் உலூஹியத்தையும் நிலைநிறுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பு என்பதையும் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதையும் மழையின் மூலமாக அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். அல்லாஹ் மழையை பற்றி சொல்கிற பொழுது தனது திருமுறையில இப்படி சொல்லி காட்டுகிறான். குல் அரைத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கரம் ஃபமை யதிகும் பிமாஇம் மஈன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரஅய்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா, பூமியில் ஆழத்தில் தண்ணீரை, உங்களுடைய தண்ணீரை உரிந்து கொண்டால், அப்படி ஒன்று நடந்தால், எப்படி பூமியினுடைய ஆழத்தில், கௌர் என்பதற்கு உண்டான அர்த்தத்தை பாருங்கள், பூமியினுடைய ஆழத்தில் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு விட்டால் மேல் பகுதி வறண்டு போயிருக்கும். இப்படி ஆகிவிட்டால் குடிக்கக்கூடிய மதுரமான ஓடக்கூடிய நீரை யார் கொண்டு வருவா? இதை சிந்தித்து பாருங்க. அப்படி நான் உறிஞ்சி எடுத்துட்டா உங்களுக்கு ஓடக்கூடிய மதுரமான தண்ணீரை யாரு கொண்டு வருவாய்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அன்சல்துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன். நாம் இந்த மழையை பொழிய செய்கிறோமா அல்லது நீங்கள் பொழிய செய்கிறீர்களா? உங்களுடைய நவீன கண்டுபிடிப்புகளோ உங்களுடைய எந்தவித ஆற்றலும்
இந்த மழை விஷயத்தில் பக்கத்திலே நிற்க முடியாது. நீங்கள் எதையும் கணித்து கூட சொல்லிட முடியாது. எவ்வளவு மழை பொழியும் என்பது கூட உங்களுக்கு அறியாத ஒரு அந்த இல்மை அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே மழை அல்லாஹுடைய குதரத், அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய ஆயாத் என்று அல்லாஹ் சொல்கிறான். وَمِنْ آيَاتِهِ أَنَّكَ تَرَى الْأَرْضَ خَاشِعَةً. நபியே, நீங்கள் இந்த வறண்டு போயிருக்கிற, காய்ந்து போயிருக்கிற இந்த பூமியை பார்க்க கூடாதா? அதன் மூலமாக உங்களுக்கு படிப்பினை வரவில்லையா? فَإِذَا أَنزَلْنَا عَلَيْهَا الْمَاءَ. தண்ணீரை நாம் மழையை பொழிய செய்கிறோம். அதனால் என்ன நடக்க போகிறது? இஹ்தஸத் வரபத். அந்த காய்ந்து போயிருக்கிற பகுதிகள் எல்லாம் பசுமை அடைந்து விடுகிறது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் அல்லது 1 மாதத்துக்கு முன்னால் நீங்க பார்த்த இடங்கள் வறண்டு போய் இருந்தன, காய்ந்து போய் இருந்தன. இந்த பூமி செத்து போய்விட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். فَإِذَا أَنزَلْنَا عَلَيْهَا الْمَاءَ. தண்ணீரை நாம் இங்கு பொழிய செய்தோம், மழையை. இஹ்தஸத் வரபத். அது பசுமையாகிவிட்டது, வளர்ந்து விட்டட என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மழையால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னல்லதி அஹ்யாஹா லியுஹ்யில் மௌத்தா இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இதான் நீங்க கவனிக்க வேண்டியது. இவ்வாறுதான் காய்ந்த செத்து போயிருக்கிற மரணித்த பூமியை உயிர்ப்பிக்க செய்கிறான். அதனால் உங்களுக்கு என்ன பாடம் என்று கேட்கிறீர்களா? நிச்சயமாக நீங்களும் மரணித்த பிறகு, மண்ணோடு உக்கிய பிறகு எழுப்பப்படுவீர்கள் என்பது அதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் இவ்வளவு தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறான். இந்த பாடங்களை எல்லாம் மழை நமக்கு கற்றுத்தருகின்றன. எனவே பெரும் மழை என்பது பொதுவாக மழை அல்லாஹுடைய அடியார்களுக்கு ரஹ்மத். பெரும் மழை அது அதாபாகவும் இருக்கிறது, அது ரஹ்மத்துக்கு முரணாகவும் இருக்கிறது. எத்தனை கூட்டங்கள் மழையால் அழிக்கப்பட்டன. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூப். அல்லாஹ்வே, நான் தோல்வி உற்று விட்டேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்து விட்டு துஆ செய்றாங்க. நான் தோல்வி அடைந்து விட்டேன். ஃபந்தஸிர், நீ உதவி செய் அல்லாஹ்வே. நான் இந்த சமூகத்திடத்தில் பேசி பேசி வெற்றி காணவில்லை, தோல்வி அடைந்து விட்டேன். இப்பொழுது உன்னிடத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன், ஃபந்தஸிர், நீ எனக்கு உதவி செய். அல்லாஹ் சொல்றான், என்ன செய்யணும் தெரியுமா? வஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பிறகு நாம் என்ன செய்தோம் தெரியுமா? அடைமழையை அல்லது கொட்டித்திருக்கும் மழையை நாம் வானத்தின் வாசல்களை திறந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேகத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டன, அதனால் அது கொட்டி தீர்ந்தன. முன்ஹமிர், அப்படியே சடசடா என்று கொட்டி தீர்த்தன. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். வானமும் கொட்டி தீர்த்தன, பூமியையும் தண்ணீரை கக்க செய்தோம். அதனாலதான் உரிய மாட்டேங்குது. தண்ணீர் உறிந்தது போக இப்ப பூமி கக்குகிறது. பூமியையும் ஊற்றுகளை கக்க செய்தோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இரண்டு தண்ணீரும் இல்திகா, சந்தித்துக் கொண்டன. பூமியில் பொங்கிய தண்ணீரும் வானத்தில் கொட்டி தீர்த்த மழையும் இரண்டும் சந்தித்துக் கொண்டன. அல அம்ரின் கது குதிர், அல்லாஹ் திட்டமிட்டிருக்கிற அளவுக்கு அந்த தண்ணீர் இந்த பகுதிகளில் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகளுக்கு நடந்ததை அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய கதிர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வஹமல்நாஹு அலா ذات அல்வாஹ் வதுஸ்ர், ஆணிகளும் பலகைகளாலும் செய்த அந்த கப்பல், அதில் அவர்களை நான் சுமத்தாட்டினோம், நாம் சுமந்து சென்றோம். தஜ்ரி பி அயூனினா லிமன் கான குஃபிர், காஃபிராக போனார்களே
அல்லாஹ்வை மறுத்தார்களே, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்தார்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றலை மற்றவர்களுக்கு கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட காபிர்கள் கண்கூடாக அந்த முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றியை அந்த தண்ணீரிலே அவர்கள் பாதுகாப்பாக மிதந்து போனதை பார்த்தார்கள். கொட்டி தீர்த்தட மழை, ஆனால் ஒரு பகுதி இன்னும் வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ் உதவி செய்ய முற்பட்டு விட்டால் எவ்வளவு பெரிய மழையாக இருந்தாலும் சரி, அவனுடைய உதவி கரம் இருக்கிறது. அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்தன. அதே போன்று சபாவாசிகளுக்கு நடந்ததை அல்லாஹ் சொல்கிறான். ஃபஅரது ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் அரிம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை புறக்கணித்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை சுவைத்தார்கள், நன்றி சொல்ல மறுத்தார்கள், அல்லாஹ்வை இகழ்ந்தார்கள், புறக்கணித்தார்கள். ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் அரிம், அங்கு இருக்கக்கூடிய பெரிய அணைக்கட்டுகளை நாம் உடைத்து பெரும் வெள்ளங்களை ஏற்படுத்தினோம். அணைக்கட்டு என்று சொன்னாலே சொல்லுகிறார்கள், அணைக்கட்டு என்று சொன்னாலே உடையாமல் இருப்பது அணைக்கட்டு. அணைக்கட்டு என்பது உடையக்கூடாது, உடைந்தால் பேராபத்து. அதனால தான் அல்லாஹ் அதை பெருசா சொல்லி காட்டுகிறான். ஸைலல் அரிம் என்று சொல்லுகிறான். அணைக்கட்டுகள் உடைந்து அடியோடு அனைவர்களும் அடித்து சென்றன, பெரும் வெள்ளமாக ஆகிவிட்டது. சுற்று வட்டாரங்களெல்லாம் பார்க்கிறோம், அடித்து சென்றிருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை பயன்படுத்துகிற பொழுது எந்தவித சக்தியும் யாருக்கும் இல்லை தடுப்பதற்கு என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் விஞ்ஞானிகள் சொன்னார், பூமி வெப்பம் அடைந்து விட்டது, மரத்தை எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டீர்கள், எனவே இனிமே மழையே பெய்யாது என்று சொல்லி பார்த்தார்கள். கடைசியில் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? பூமி வெப்பம் அடைந்து விட்டது, இனி மொத்தமாக மழை கொட்டி தீர்க்கும் என்று சொல்கிறார். தங்களுடைய கருத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி யாராலும் கணிக்க முடியாது. நீங்க தானப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரங்களெல்லாம் வெட்டி தீர்த்து பெரிய பெரிய கட்டடங்களையும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளையும் உருவாக்கி விட்டீர்கள், எனவே பூமி வெப்பம் அடைந்து விட்டது, மழைக்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னீர்களே, உங்களுடைய ஆய்வு என்ன ஆயிற்று? இப்பொழுது சொல்கிறீர்கள் வெப்பம் அடைந்த காரணத்தால் வெப்பத்தால் ஆவியாகி மொத்தமாக தண்ணீரை உறிந்து அந்த தண்ணீர் மொத்தமாக கொட்டி தீர்க்கிறது. இதுதான் இவர்களுடைய ஆய்வு. இதில் நமக்கு பாடம், அல்லாஹ்வுடைய ஆற்றல் முன்னிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாஹ்வால் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும் என்கிற அந்த சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். 17 ஆகிய 2 தினங்களில் எப்படியான மழை, நமது ஊர் மட்டுமல்ல சுற்று வட்டாரங்கள் எல்லாம் 95 சென்டிமீட்டர் மழை. ஆச்சரியப்படுறாங்க. ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து தீர்த்திருக்கிறது. ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்திருக்கிறது. ஆச்சரியப்படுகிறார்கள், மூக்கில் விரல் வைக்கிறார்கள். எப்படி இந்த ஊர் காப்பாற்றப்பட்டது? ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மழை வேறு இடங்களில் சென்னை போன்ற பகுதிகளில் பெய்திருந்தால் அந்த ஊரையே காணா போயிருக்கும். இதில் தான் நமக்கு படிப்பிட இருக்கிறது. இதில் தான் நமக்கு சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையை உருவாக்க வேண்டும். இதில் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை விட்டு வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய பெரும் மழை 95 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்திருக்கிறது என்றால் அது கருணை மழையாகத்தான் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். ரஹ்மத்துடைய மழையாகத்தான். அது ரஹ்மத்துடைய மழை அல்ல, அது அழிவின் பக்கம் செல்கிற மழை. இந்த மக்களுக்கு நமக்கு அல்லாஹ் ரஹ்மத்துடைய மழையாக வைத்திருக்கிறான். எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது அல்லாஹ்வுக்கு. சண்டை பிடிப்பதற்குண்டான நேரமா இது? நாம் நன்றி சொல்லக்கூடிய நேரம். அல்லாஹ்வுக்கு நன்றி, யாருக்கும் இல்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு உணர்வை, ஒரு சிந்தனையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த மழை அப்படிப்பட்ட ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி இருக்கிறது. பல ஊர்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிற. இப்ப நம்ம ஊரும் கூட தீவு மாதிரி ஆயிடுச்சு. சுற்று வட்டாரங்கள்ல இருந்து எது வர முடியாது. இப்படி பல ஊர்கள், பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார்.
என்ன செய்வதென்றே தெரியாத அளவுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான். நம்ம எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சுக்ரு செய்ய வேண்டியிருக்கிறது. இதுதான் இந்த கனமழை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாகும். அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய பாதுகாப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். யாரும் நமக்கு உதவி செய்ய வரவில்லை. அவர்கள் ஏன் வரவில்லை, வந்தார்களா வரவில்லையா, அரசியலுக்குள் செல்லவில்லை. ஆனால் நாம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் வந்து உதவி செய்வதற்கும் காத்திருப்போம் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. அது வரட்டும், அவர்கள் செய்யக்கூடிய கடமைகளை அவர்கள் செய்வார்கள். அது மற்றவர்கள் பார்த்து கொள்ளட்டும். அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் மற்றவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். முஸ்லிம்களாகிய நம்மீது என்ன கடமை அதை நம்ம செய்யணும். நமது ஊர் மக்கள் செய்தார். ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத காரியத்தை நம்ம சாதிச்சிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத காரியத்தை நமது ஊர் மக்கள் செய்திருக்கிறார். எல்லா அமைப்புகளும், எத்துணை அமைப்புகள் இருக்கிறதோ, எத்தனை பிரிவுகள் இருக்கிறதோ, ஜமாத் எத்தனை ஜமாத்துக்கள் இருக்கிறதோ, ஊர் ஜமாத்து அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அளவில் நாம் உதவிகள் செய்திருக்கிறோம். தன்னார்வ சகோதரர்கள், குறிப்பாக இளைஞர்கள். நம்ம இளைஞர்கள் ஒரு பக்கம், இளைஞர்கள் மேல நமக்கு பல கருத்துக்கள் இருக்குது. இளைஞர்கள் விஷயத்தில் நமக்கு பல விஷயங்களை பற்றி பேச வேண்டி இருக்கிறது. இளைஞர்கள் மதுவுக்கு அடிமை, போதைக்கு அடிமை, இளைஞர்கள் இப்படி என்று நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதை தாண்டி இந்த இளைஞர்களுடைய பம்பரமாக சுழன்றார். இதையெல்லாம் எதற்கு இங்கு சொல்லி காட்டுகிறோம் என்றால், அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய உதவி வந்ததுக்கு அது ஒரு காரணம். இந்த இளைஞர்கள் பம்பரமாக சுழன்றார்கள், தண்ணீருக்குள் மிதந்து போனார்கள். தங்களுடைய உயிரை பற்றி பெருசாக மதிக்கவில்லை, நினைக்கவில்லை. ஏனென்றால் காப்பாற்றப்படணும், மற்றவர்களுக்காக வேண்டி, உதவி செய்வதற்காக வேண்டி அப்படி பறந்தார். இரவு நேரம் கூட பார்க்கவில்லை. மழை, கனமழை பெய்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே இரவு நேரத்திலேயே அடுப்பு பற்ற வைக்க, பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அங்கங்கு சாப்பாடுகள் ஆக்கப்பட்டன. இதையெல்லாம் நாம் சொல்லி காட்டுவதற்கல்ல, அல்லாஹ் நமக்கு நிறைய அருள் செய்திருக்கிறார், கிருபை செய்திருக்கிறார். எனவே அருமையானவர்களை, இதில் நாம் கற்க வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது. அல்லாஹுடைய ஆற்றலை நினைத்து பார்க்க வேண்டும். இளைஞர்கள் மட்டுமல்ல, பெண்கள், அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு அவர்கள் இந்த அர்ப்பணிப்பை செய்தார். நம்ம பகுதி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம சுகமா இருக்கிறோம், வீட்டுக்குள் முடங்கி பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம் என்று இருக்கவில்லை. எல்லாம் வீதிக்கு வந்தோம். பாலை கொண்டு போன ஒரு கூட்டம், அதே மாதிரி உணவுகளை, தற்காலிக தேவை, என்னென்ன தேவை அவைகளை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதத்தில் இந்த இளைஞர்கள், அவர்களை நாம் இன்னும் சரிப்படுத்த வேண்டி இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த இளைஞர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை வந்திருக்கிறது என்றால், அவர்கள் அல்லாஹ் பெரிய அளவில் நம்மை பாதுகாத்து கொண்டான். இருந்தாலும் பெரியவர்கள் பொருளாதார விஷயங்களை செய்தாலும் அவைகளை சமைத்ததை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த இளைஞர்கள் தேவைப்பட்டார். இந்த பெண்கள் அந்த அளவுக்கு உதவி செய்தார். அவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. நீங்க அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது அடியார்களுக்கு கிடைக்கும் என்றால், எந்த அடியார் பிற சகோதரர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. இப்பதான் நமக்கு புரியுது, அல்லாஹ் ஏன் இந்த ஊரை காப்பாற்றினான். அதிகாரிகளுக்கு புரியவில்லை, விஞ்ஞானிகளுக்கு புரியவில்லை. எப்படி இவ்வளவு பெரிய சமவெளியில், இப்படியே சொல்றாங்க, மலைப்பகுதிகள் 95 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது வேறு விஷயம். சமத்தரையில் இவ்வளவு மழை பெய்தால் யாராலும் காப்பாற்ற முடியாது. அதை தாண்டிய ஒரு சக்தி, அது நீங்க பிற சகோதரர்களுக்கு உதவி செய்யற காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு ஃபி அவுனில் அப்த். அடியாரின், அல்லாஹ் புறத்திலிருந்து அடியார்களுக்கு உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும். மக்கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. உங்களுடைய சகோதரருக்கு நீங்க உதவி செய்யற காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி. நம்ம முடிவு செய்தோம்,
நம்முடைய மக்களுக்கு நாம் உணவு கொடுத்து அவர்களை காப்பாற்றுவோம், நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் என்ற முடிவுக்கு வந்தோம். அல்லாஹ் முடிவு எடுத்து விட்டான், இந்த ஊரை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். இது அல்லாஹ்வுக்கு நம்ம செய்ய வேண்டிய நன்றி கடன். நமது ஊர் அந்த வகையில் அல்லாஹ் புறத்திலிருந்து காப்பாற்றப்படும். அதனாலதான் அவர்களே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இந்த ஊர்ல மட்டும் ஒண்ணு இல்லை, மழை பெஞ்ச மாதிரியே தெரியல. நீங்க போய் பாருங்க, சில பகுதிகள் பாதிப்பு, ஊருக்குள் எங்கு சென்றாலும் இந்த ஊரில் மழை பெய்த மாதிரியே தெரியவில்லை. ஆனா இவ்வளவு மழை, சுட்டு வட்டாரங்கள் எல்லாம் அங்கு சிதைந்து போய்விட்டது. 65 சென்டிமீட்டர் என்கிறான், 40 சென்டிமீட்டர் என்கிறான், அதே மாதிரி 50 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் உருகுலைந்து போய்விட்டன. இந்த ஊர் எப்படி பாதுகாக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய அவுனுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி என்னைக்கும் மறக்க கூடாது. என்னைக்கும் இந்த ஊருக்காரர்கள் அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நன்றியை, அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறான். இந்த கனமழை அதாபுடைய மழை ரஹ்மத்துடைய மழையாக நமக்கு ஆக்கி இருக்கிறான்டா, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அருமையானவர்களை, இந்த மழை நமக்கு நிறைய பாடங்களையும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவைகளை புரிந்து நடக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம்மை சேர்த்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் ஏராளம் இருக்கிறது. அதில் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நினைத்து பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறது. நமக்கு தொலை தொடர்பு என்பது மிகப்பெரிய அருள் கொடை, நிஅமத். அந்த நிஅமத் நமக்கு எப்போ தெரிந்தது? அது நிஅமத் என்று எப்போ தெரிகிறது? தொலை தொடர்பின் மூலமாக நாம எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதித்திருக்கிறோம். ஆனா அது பெரிய நிஅமத் என்பதை நாம் உணராமல் இருந்தோம். இப்ப சரியாக உணர்ந்து கொண்டோம். ஹாதிஹி நிஅமத்துன் அதீமத்துன், இது மிக சிறந்த பெரிய நிஅமத். நெட்வொர்க் என்பது ஒரு தலை சிறந்த நிஅமத் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஆளா பறக்கிறோம், நம்முடைய சொந்தங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தூரத்தில் இருப்பவர்களுக்கு நம்மை பற்றியான தகவலை தெரிவிக்க முடியலை, துடிக்கிறார்கள். கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய குடல்வாய் ஜனங்கள், அவர்களுக்கு என்ன தகவலை சொல்வது? இப்பந்தான் நெட்வொர்க்கினுடைய முக்கியத்துவம், நிஅமத், அருள் நமக்கு புரிகிறது. இந்த அருளை நமக்கு அது கற்றுக் கொடுத்தது. அதுல இன்னொரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தது, தவறாக பயன்படுத்தாதீர்கள். இந்த அல்லாஹ் கொடுத்த நிஅமத் என்பதை, இந்த நெட்வொர்க்கை தவறாக பயன்படுத்தாதீர்கள் என்கிற பாடத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. ஏதாவது சின்ன பாயிண்ட் வந்தாலும் போதும், நம்முடைய சொந்த பந்தங்களை தொடர்பு எங்க கிடைக்கும், எங்க நெட்வொர்க் கிடைக்கிறது, போங்க இந்த பகுதிக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்க, ஓடுகிறார்கள். நான் குறை சொல்லவில்லை, அது அவசியம். நம்முடைய பெண்கள் தங்களுடைய கணவனுக்கு பேசணும், வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியல, மீடியாக்கள்ல சொல்லப்படுறாங்க, காயல் பட்டணத்தில் அவ்வளவு பெரும் மழை, அதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தகவலை தொடர்பு படுத்துவதற்கு என்ன வழி, அங்க கிடைக்கும் இங்க கிடைக்கும் என்பது அந்த இடத்திற்கு படையெடுக்கிறார். நெட்வொர்க்கினுடைய நிஅமத் எவ்வளவு பெரிய அருள், அல்லாஹ் கொடுத்த அருள், அதை நான் எவ்வளவு தவறாக பயன்படுத்தினேன் என்பதை நமக்கு உணர்த்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை எண்ணி பாருங்கள், மட்டிட முடியாது, கணக்கிட முடியாது, கணிக்கவே முடியாது. அவ்வளவு அருள் கொடைகளை கொட்டி வைத்திருக்கிறான். அவைகளை நமக்கு இந்த கனமழை பாடமாக கற்றுக் கொடுத்தது. அடுத்தது மின்சாரம். எவ்வளவு வீண் விரயம் செய்திருக்கிறோம். திருமணம் என்று சொன்னால் இங்கிருந்து அங்க வரைக்கும் போட்டு, தேவைக்கு போடுங்க, தேவையில்லாம அங்கெல்லாம போட்டு அலங்காரப்படுத்தி அவ்வளவு அனாச்சாரம் செய்தோம். இப்பொழுது அருமை தெரிகிறது, மின்சாரத்தின் அருமை தெரிகிறது. ஒரு லைட்டுக்குள் உட்கார்ந்து கொள்வோம், இன்வெர்டர் அடுத்தது காலியாக போயிடும். ஒரு மின் விசிறிக்கு கீழ் அனைவர்களும் சங்கமாகிக் கொள்வோம். சேர்த்தது இல்ல, மின்சாரத்தினுடைய அவசியம் நிஅமத்தை நமக்கு புரிய வைத்ததா இல்லையா, கற்றுக் கொடுத்ததா இல்லையா? எவ்வளவு பெரிய நிஅமத். இந்த நிஅமத்துகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. என் வீட்டுல ஏசி இருக்கிறது, ஹீட்டர் இருக்கிறது, அலங்கார லைட்டுகள் இருக்கிறது, அதே போன்று ஃபேன் இருக்கிறது. ஆனால் என் வீடு இருளில் சூழ்ந்திருக்கிறது. இப்படி ஒரு நிலை நமக்கு வந்திருக்குது பாரு. எல்லாமே இருக்கிறது, எல்லா அருள் கொடைகளும் இருக்கிறது. எங்க வீட்டில் மின்சாரம் இல்லை.
அதனுடைய நியமத்தை நாம் புரிந்து கொண்டோமா? நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டமும் அருளும் பிமஷியத்தில்லா, அந்த மின்சாரம் பிமஷியத்தில்லா, அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் நடைபெறும். எதையும் நம்ம சாதிக்க முடியாது. நமக்கென்று நம்ம மின்சாரத்துக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி இருந்தாலும் அந்த மின்சாரம் வருவதால் விமஷியத்தில்லா, அல்லாஹுடைய ஆற்றலும் நாட்டமும் இருந்தால் மட்டும்தான். எனவே அருமையானவர்களே, பெரிய பெரிய ஆட்கள் நினைத்து பார்க்க முடியல, எங்கேயாவது மெழுகுத்திரி கிடைக்குமா என்று அங்கங்க அலைந்ததை பார்க்க முடிந்தது. இப்படி அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். யோசித்து பாருப்பா, உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நீ எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் தெருவுக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டிவிட்டான். அதை நான் கவலையோடு சொல்கிறேன். அல்லாஹுடைய அந்த நன்றியை நியமத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கு நமக்கு சொல்லித்தர. ஒதுக்குரு நியமத்தல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பாருங்கள். ஒதுக்குரு நியமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைத்து பாருங்கள். அதை நமக்கு கற்று தந்திருக்கிறது. அதே போன்ற அருமையானவர்களே, உணவு, காய்கறி, அவசியமான பால், மளிகை பொருள்கள், காசு நிறைய வைத்திருக்கிறேன். பக்கெட்ல காசு இருக்கிறது, பர்சுல காசு இருக்குது, பேங்க்ல இருக்கிறது, ஏடிஎம் போட்டா அப்படியே பணமா கொட்டுது, அவ்வளவு பரக்கத்து இருக்கிறது. என்னால தண்ணி பாட்டில் வாங்க முடியல, வீட்டை சுற்றி தண்ணி குடிப்பதற்கு தண்ணி கிடைக்கவில்லை. அந்த ஒரு நாள் ஆளா பறந்தோம். தண்ணி பாட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கடையில சொல்றாங்க தண்ணி பாட்டில் முடிந்து விட்டது. ஆளா பறந்தோம், நம்முடைய காசு பயனளிக்கவில்லை. வீட்டை சுற்றியான தண்ணீர், நமக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தேவைப்பட்டது. மளிகை சாமான், பால், எவ்வளவு நம்ம திண்டாடணும். நினைத்து பார்க்க முடிகிறதா? பாலுக்காக எங்கேயாவது பால் கொடுத்துட மாட்டாங்களா? அங்கு காசா பணமா என்று யோசிக்கவில்லை. ஓசியில இருந்தாலும் பரவாயில்லை, நான் பெரிய பணக்காரன், நான் பல பேருக்கு பால் சப்ளை பண்ண முடியும். ஆனால் அந்த நேரத்தில் யாராவது ஓசியில ஒரு பால் பாக்கெட் கொடுக்க மாட்டார்களா? அந்த ஒரு நாள் தவித்தோமா இல்லையா? எத்தனை பேர்களை அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைத்து பார்க்கவை. இதெல்லாம் நினைத்து பாருங்களா. இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நீங்க அல்லாஹ்வுக்கு அவன் கொடுத்ததற்கு நன்றி சொல்லுங்கள். லஅஸீதன்னகும், உங்களுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல மறக்கிற பொழுதெல்லாம் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும். அதனால அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை கொண்டு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அருமையானவர்களே, இந்த காயல் பட்டணத்திற்கு இன்னொரு விஷயம், உஷாராக இருந்துக்கிறோம், ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி மழை வருட வருடம் பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கிறது. இருக்குதோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படியோ. அதனால் இத மாதிரி பெரும் மழைகள் நமக்கு சொல்ற இன்னொரு பாடம், நீ தப்பிச்சுக்கிட்டாப்பா, இந்த தடவை மழையில நீ தப்பிச்சுக்கிட்டா, உனக்கு ஒரு இபரத்தை, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிற அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். நீ தப்பிச்சுக்கிட்டா, உனக்கு ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கிறேன். இவ்வளவு பெரும் மழையால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய், இனி உஷாரா இருந்துக்க. தண்ணி ஓடுற பகுதிகளை அடைத்து வைக்காத. ஹவாவ் மக்களுக்கு, ஹவாவுல ஏரி குளம் தண்ணி போற பகுதி ஓட, அதை இதை எல்லாத்தையும் அடைச்சு அதையும் வித்து காசாக்கி, அந்த காசு என்ன செஞ்சிச்சு உனக்கு? தண்ணி சூழ்ந்து கொண்டது. நீ வச்சிருந்த காசுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க முடிந்ததா? ஹவாவு பிடிச்சு அவ்வளோத்தையும் வித்து அவ்வளோத்தையும் காசாக்குனியே. இன்னைக்கு தண்ணி போவாம அங்கங்க தடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லி காட்டுது. நான் நம்ம ஊரை மட்டும் சொல்லல, மொத்தத்துல சொல்றேன். எங்கெல்லாம் தண்ணீர பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய ஹவாவால் ஏரிகளை எல்லாம் கட்டடங்களாக மாற்றினார். ஹவா அவர்களை அந்த அளவுக்கு ஆக்கிவிட்டு, தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றான் 41,127 ஏரிகள், பல ஏரிகளை காணவில்லை. கணக்கு சொல்றான், ரெக்கார்ட்ல இருக்கிறது 41,127 ஏரிகள். அவைகள் மட்டும் ஒழுங்கா இருந்ததுன்னா உன்கிட்ட இருக்கிற காசை கொண்டு நீ எதையும் வாங்கியிருக்கலாம். ஆனா தண்ணி கூட வாங்க முடியாம திண்டாடலையே, ரோட்டுக்கு வந்தியே, கஷ்டப்பட்டியே, பாலுக்கு அலைஞ்சியே, சாப்பாடு கிடைக்குமாடு வானத்தை பார்த்தியே, எங்க இருந்தா ராக்கெட்ல இருந்து விமானத்திலிருந்து சோறு போட மாட்டான்னு உன்னை நடுத்தரவுக்கு கொண்டு வந்தது உன்னுடைய ஹவா எங்க கொண்டு வந்து நிறுத்தி விட்டது.
அந்த சின்ன இடத்தையும் கூட 2 அடியா இருந்தாலும் தண்ணி போற பகுதியை அதை வித்து காசாக்கடி, அந்த காசை வச்சு உன்னால சாப்பிட முடிஞ்சுச்சாப்பா? அதை என்ன செஞ்சா? தின்ன காசை தின்னப்ப, பணத்தை தின்னிப்போம், உங்ககிட்ட இருக்கல பணம், அதை தின்னு என்பதை அல்லாஹ் பல இடங்களில் காட்டியிருக்கிறான். காயில் பண்ணது உஷார். நமக்கு அப்படி வர இல்ல, உஷாரா இருந்துக்குங்க. நீங்க இப்படி செஞ்ச லஹரல் ஃபஸாத், அல்லாஹ் சொல்றான், லஹரல் ஃபஸாத் ஃபில் பர்ர் வல் பஹர், மிகப்பெரிய குழப்பங்கள் கடலிலும் நிலப்பரப்பிலும் ஐதின்னா உங்களுடைய கரங்களால் நீங்க தேடிக்கொண்ட ஆபத்து தான்பா. ஏன்? உங்களுடைய கரங்களால் நீங்க தேடிக்கொண்ட ஆபத்து. கொஞ்சம் தண்ணி போகுது இந்த ஒரு பகுதியில, நான் பேரெல்லாம் சொல்லலை, நம்ம ஊர்ல சொல்ற ஒரு பகுதியில தண்ணி போற இடத்தை அடைத்து அதுக்கு கீழே ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருக்கோம். தண்ணி போகுது, ஓடுற ஓடை, அதுக்கு கீழே ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருக்கோம். என்னடப்பா இது கட்டடம்னா? இது எங்கட இடங்கிறான். ஆனா இது தண்ணி ஓடுறதுக்குள்ள ரோடு போட்டு மேடாக்கி அதுக்கு கீழே பாலம் போட்டிருக்கான், பாலத்துக்கு கீழே கட்டடம். அந்த கட்டடம் கட்டினா பாருங்க, அவன் என்ன செஞ்சான் அன்னைக்கு? என்னோட மூத்தவங்கள தான் இருப்பான், கோவிச்சுக்கிறாதீங்க. என்ன உனக்கு அந்த காசை வச்சு ஏதாவது செய்ய முடிஞ்சிச்சா? அவனுக்கு வித்தியே அந்த காசை வச்சு உன்னால என்ன செய்ய முடியும்? இதே நிலையை அல்லாஹ் நீடிக்க வைத்திருந்தா நம்ம எல்லாரும் ஹலாக், அவ்வளவுதான், மடிந்து போய்விடுவோம். பாடத்தை கொடுக்கதா இல்லையா? உஷாரா இருந்துக்க. போயிட்டு போகுது, நீ காசை கொடுத்து வாங்கினியா, இடத்தை அடைச்சியா, ஒன்னடையா இருந்தாலும் விட்டு கொடு. தண்ணி போறதுனால என்ன வந்துருச்சு? ஓடுட்டு. மக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்கள் துவா செய்தான உனக்கு பெரிய மேன்மையான இடத்தை தேரும். எனவே அந்த கொஞ்சம் ஹவாவை விட்டுருங்க. இடத்துல அங்க கிடக்கிற இடம், இங்க இடம் கிடக்காது, ஏரின்னு தெரிஞ்சா விட்டு கொடுத்துருங்க. அது நாளைக்கு இந்த மழை இதை மாதிரி இப்ப 95ங்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் போனா அது கூடுதலாக மழை பெய்யுங்கிறான். ஒரு கால் பெய்தால் இப்ப நமக்கு ஒரு இபரத்தை, ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறோம். உங்களோட விட்டு வச்சிருக்கிற, உஷாரா இருந்துக்க, விட்டு வச்சிருக்கிற. இதுக்கு பிறகு இப்படி நீ இந்த மாதிரி செஞ்சு இடத்தையெல்லாம் அடைச்சு வச்சாண்டா, சென்னையை பார், அங்க பார், இங்க பார், கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டுறான். நீ ஏதோ மக்களுக்கு உதவி செஞ்சானா அல்லாஹ் உன்னை காப்பாத்திட்டான். ஆனா இதையெல்லாம் கொஞ்சம் பார். எப்படி கிராமத்தை காணுங்கிறான், பல இடங்கள்ல நிறைய தந்தையை காணும், பிள்ளையை காணும், அல்லாஹ் காப்பாத்திட்டான் இந்த ஊரை. காரணம், இந்த ஊர் மக்கள் செய்கிற உதவி அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சாங்க. அதனால இந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருஷம், போன வருஷம் நான் நினைக்கிறேன் 2020 21 எனக்கு சந்தேகமா இருக்குது, ஒரு பெரும் மழை பெய்தது. அப்போ எல்லாருமே உஷாராகி ஜமாத்தெல்லாம் இதை உடைச்சு அங்கிட்டு விடணும், தண்ணி இப்படி போகணும் அப்படி போகணும் எல்லாம் பிளான் பண்ணாங்க, நிறைய திட்டங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு மறந்தாச்சு. இப்பவும் சொல்லியிருக்கிறான், நம்ம ஊர்ல தண்ணி போறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் செய்வோம். கொஞ்ச நாள் இருக்கும், அப்படியே போய் அப்படியே மறந்துவோம் தண்ணி. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த தண்ணி போறதுக்கு 2 அடி கொடுக்குறோம்ல, அதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம்? பாவிகளா, அதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம்? அடுத்தவன் இடத்தை ஓடைய அடைத்து வைத்து அதுல காசு பார்க்கறது, அல்லாஹ் அதுக்கு தண்டனை கொடுக்கலாம். அதனால இப்ப போடுற திட்டம் நிரந்தரமான திட்டமா, அங்கங்க தண்ணி தேங்காம இருப்பதற்குண்டான வழிகளை நிரந்தர தீர்வை நோக்கி நாம் பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால எல்லா மக்களும் இந்த விஷயத்துல நமக்குள்ள கருத்து வேறுபாடெல்லாம் விட்டுட்டு அரசியலை தூக்கி வீசிட்டு அல்லாஹ்வுக்காக நீ இவ்வளவு உதவி செய்றோம், சின்ன பாய்க்கும் ஒரு டவலுக்கும் ஒரு பன்னுக்கும் ஒரு பாலுக்கும் சண்டை பிடிச்சிக்கிறோம், அசிங்கமா இருக்குது. அதையெல்லாம் இல்லாம அல்லாஹ்வுக்காக அனைவர்களும் நாம் ஒருங்கிணைந்து பணி செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பா இருக்கும். எங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சரியான ஒரு வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கட்டும். அவர்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கட்டும். அவர்களுடைய இழப்பிலிருந்து அவர்கள் மீளட்டும். அதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் செய்வானாக என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.